மகிமைப்படுவதாக. மீண்டும் நம்ம நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரையும் நம்ம வாசிப்போம். அகிலியாவின் குமாரனாகிய நெகேமியாவினுடைய நடபடிகள் 20ஆம் வருஷம் நான் சூசான் என்கிற அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரனாகிய ஒருவனாகிய ஆனானையும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு தப்பின யூதருடைய செய்தியை எருசலேம் செய்தியை விசாரித்து அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக கண்களை மூடினவர்களாக கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை இன்றைக்கும் கேட்கிற யாவருக்கும், சபைக்குள் இருக்கிறவர்களுக்கும், பேசுகிற எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குவதற்கு உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. பலரும் பல செய்திகளை கேட்டு ஊழியக்கார குடும்பத்து கூட என்னோட கடந்த நாட்களில் பேசினாங்க. எங்களுக்கே நீங்கள் பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய பேர். எனக்கு அது மகிழ்ச்சி என்னென்னா, கர்த்தர் அவரோடு பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியான காரியம். இது 2வது வாரமாக நம்ம பரிசுத்தவானாகிய நெகேமியா என்கிற தலைப்பில் ஒரு 6-7 வாரங்கள் தொடர்ந்து நம்ம இந்த சத்தியத்தை தியானிக்க போகிறோம். சூசான் அரண்மனையில் நெகேமியா இருக்கும்போது அவள் விசாரிக்கிறான். அப்படின்னா எருசலேமில் இருக்கிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, கஷ்டப்படுறாங்களா என்று விசாரிக்கும் போது அவருடைய சகோதரனாகிய அனானியும் மற்ற சில யூத மனுஷர்களும் சொல்லுவாங்க, இல்லை அவங்க சந்தோஷமாக இல்லை, மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. எப்படி அனுபவிக்கிறாங்களா? மகா தீங்கை. அதை போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். அப்புறம் பின்னாடி ஒன்று சொல்கிறாரு, அவங்க நிந்தையும் என்ன செய்கிறாங்க, நிந்தை. ஆக நிந்தையும் அனுபவிக்கிறாங்க என்று சொல்லுகிற வசனத்தை நம்ம பார்க்கணும். நிந்தை என்றால் என்ன அப்படின்னா, நிந்தை அப்படின்னா ஒரு நீதிமானுக்கும் நீதி செய்கிறவனுக்கும் ஒரு பரிசுத்தவான்களுக்கும் எதிராக செயல்படுவது நிந்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கையில் ஒரு சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லது அதற்கு எதிராக செயல்படுவது நிந்தை. அல்லது அந்த நல்ல தேவ பிள்ளைகளையும் அந்த பரிசுத்தவான்களை வெறுக்கிறாங்க இல்லையா, அதுவும் ஒரு நிந்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஏன்னா அது இதில் நீங்கள் போக போக நம்ம பார்க்கலாம். தேவனுக்கென்று நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்களை தடை செய்கிற கூட்டம், அதில் வருகிற நிந்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போது இந்த நிந்தை என்று சாதாரண காரியம் கிடையாது. நான் அப்படி தியானிக்கும் போதும் நிறையா தியானிப்பேன். என்னால் நிறைய தியானித்தாலே எல்லோரும் எல்லாத்தையும் பேச முடியாத 1 மணி நேரம் நம்ம அந்த ரெக்கார்டிங் கொடுக்கறதுனால. அப்போ இப்படி நான் அப்படி சிந்திக்கும் போது நிந்தை, கந்தை, மந்தை, சிந்தை, தந்தை இப்படின்ட்டு நான் அப்படி அந்த வேடை அப்படியே எடுத்தேன். சரி, இதில் ஆண்டு நம்ம வார்த்தை ஏன் இப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, சிந்தை என்பது கிறிஸ்துவின் சிந்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கையில் சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லது ஆவிக்குரிய சிந்தை. நமக்கு நிந்தை வரும்போது கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம என்ன செய்கிறோம், விட்டுடுறோம். எல்லாரையும் சொல்ல முடியாது, அதை நிந்தையே நினச்சிட்டு இருப்பாங்க தவிர அந்த ஒரு ஆவிக்குரிய சிந்தனை வராது. உங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்க கடவுதுங்கிறார். ஆக நிந்தை வரும்போது அதை தடை செய்கிறது
ஒரு சிலர் அதை விழிப்பாக இருந்து அந்த கிறிஸ்துவின் சிந்தையாக இருப்பாங்க. ஒரு அலே சொல்லலையா, ஒரு ஆவிக்குரிய சிந்தையாக இருப்பாங்க. அப்புறம் நம்ம என்ன பார்த்தோன்னா, சிந்தை, மந்தை. மந்தை என்பது யாருன்னு நீங்கள் தான் மந்தை. ஒரு அலே சொல்லலையா, மெய்ப்பனானவன் மந்தைய மேலே எப்படி இருக்கணுமா, கவனமாக இருக்கவே. மந்தை. சில ஊழியரெல்லாம் நான் கேட்கும்போது, பாஸ்டர் எதுக்கு தான் ஊழியத்துக்கு வந்தான்னு தெரியல, பண்ணுற அட்டகாசத்துக்கு அப்படியே இருந்தலால் போல அப்படிம்பா. நான் அப்போ அவங்க அட்வைஸ் பண்ணுவேன். ஊழியம் என்பது பிரச்சனை நடுவில் தான் ஊழியம் செய்யணும். ஒரு அலையும் சொல்லலையே இல்லையா. அதாவது ஊழியத்தில் பிரச்சனை இல்லைன்னா அது ஊழியமே கிடையாது. கத்தனம் கிரியை செய்ய மாட்டேன். எகிப்திலேருந்து கானான் வரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை தான். நான் சில வசனங்களை சொல்லி ஆண்டவர் எப்படி அனுப்பினார், ஓனாய்க்குள்ளே ஆடுகளை அனுப்புவதான் அனுப்பியிருக்கிறாரு. அப்போ ஓனாய் ஆடுகளை பார்த்தா சீரதான் செய்யும். உனக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுதான் ஊழியம். ஒரு அலைய சொல்லலையா. சிலர் அந்த நிந்தை வந்த உடனே மந்தையும் மேலே கவனம் இல்லாமல். இன்னும் மந்தை என்பது விசுவாசிகள், அவங்களுக்கு ஒரு நிந்தை வந்துட்டான்னா மந்தையில் சேராத ஆடுகளை போல இருப்பார்கள். ஒரு அலைய சொல்லலையா. சிலர் என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக நிற்கணும், நிந்தையானாலும் பரவாயில்ல, நம்ம கர்த்தருக்காக நிற்கணும் என்கிற கூட்டங்கள் இருக்கதான். தந்தை அப்படின்னா பாடலெல்லாம், தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்தவ நீரே. ஒரு அலைய சொல்லலையா. தந்தையின் மேலே நினைவு இல்லாமல் போய்விடும். தந்தையை சார்ந்து ஜீவிக்கணுங்கிற எண்ணங்கள் வராது. சரி, நமக்கு நிந்தை வந்துச்சா, அப்பா இடத்துல சங்கீதத்தில் தாவீது அவரிடத்தில் தகப்பனிடத்தில் போய்விட்டார். துன்மார்க்கன் தனக்கு எதிராக என்ன செய்தாலும் அந்த தந்தையின் இடத்துல போன அவர் தலை நிமிர செய்கிறவர். ஒரு அலை சொல்கலையா. நமக்கு நிந்தை வந்த உடனே தேவ சமூகத்தையே நம்ம என்ன செய்து விடுவோம், மறந்து விடுகிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்க. சந்தை அப்படின்னு என்ன அர்த்தம்? பொதுவாக சொல்லும், வடசை சந்தைக்கு போலையா அப்படிம்பாங்க. திங்கள் சந்தையேன்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா போய் பொருளை வாங்கிறதுக்கு. பைபிளை பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்கள் சந்தை வெளிகளில் கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாய் பேசினார்களாம். ஒரு அலே சொல்லலையா. ஆக சில நேரங்களில் நமக்கு அந்த நிந்தை வரும்போது தனிநபரை சந்தித்து சுவிசேஷங்கள் சொல்வதற்கு நமக்கு வர நிந்தைகள் தடை செய்து விடுகிறது. சந்தையில் போய் ஜனங்களை சந்தித்து ஊழியம் செய்வதற்கு தடையாக இருக்கு. ஆனால் சிலர் என்னதான் வந்தாலும், ஆண்டவருக்காக நிந்தை வந்தாலும் தாங்கி தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற கூட்டங்களும் இருக்கத்தான் செய்து. ஒரு அலைய சொல்லலையா. விசுவாசியில் இருக்கதான் சரி, எத்தனை நிந்தை வந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக நிற்போம் அப்படின்னு நின்னும் ஊழியம் செய்கிற பாரங்கள் உடையவர்கள் இருக்கத்தான். கந்தை என்பது என்ன? கந்தை என்பது ஏசை சொல்லும்போது அவனுடைய நீதி சொல்வான். எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. பழமொழி சொல்லும்போது கந்தையானாலும் கசைக்கு கட்டுங்கிறார். இப்போ நிந்தை கந்தைக்கு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா, இந்த கந்தையை போல் நிந்தையை கசைக்க என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. ஆனால் நிந்தை ஒரு மனிதனை கசைத்து கட்டிடும். ஒரு அலையச்சுங்கலையா, கையில் வச்சுங்க பலையலுயா. நிந்தை போக போக உங்களுக்கு தெரியும். ஆக பைபிளில் நிறைய காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். எது நிந்தை அப்படின்னா, திருமண வாழ்க்கைக்குள்ளாக இணைந்து ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது ஒரு நிந்தை. ஒரு அலையச்சுங்கலையா, கையில் ஒரு சொங்கலையா. அது ஒரு நிந்தையாகவே இருக்கும். அவங்களுக்கு நிந்தையாக இருக்கும். வசனம் இருக்குது, நிந்தை என்கிற வசனம் இருக்குது. அது ஒரு நிந்தை. ஒருவேளை இதுதான் மீண்டும் பைபிள் ஸ்டடியிலே இதுதான் வருது. கர்த்தர் யாரோடு கூட பேசுகிறார். ஒரு அலையச்சுங்கலையா. டிவியின் மூலமாக கேட்கிற, யூடியூபின் மூலமாக கேட்குற, ஒரு வேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் நிந்தையை மாற்றி தேவன் ஒரு பிள்ளை பாக்கியத்தை தருவார். அலையச்சுங்கலையா. அன்னாளுக்கு பெண்ணினால் மூலமாக
மனக்லேசம் படுத்தினான், மனவடியாக்கினான். அதுவும் நிந்தை தான். ஆனால் தேவ சமூகத்தில் போய் இந்த அன்னாள் சாமுவேலை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இதை உங்களுக்காக பேசுகிறாருன்னா கர்த்தர் அந்த அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார். இந்த வார்த்தை எங்கே வருது அப்படின்னா, ராகேலுடைய ஜீவிதத்தில் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 23, 20. நல்ல கவனிங்க. குழந்தை இல்லை. போன வாரத்தில் பைபிள் ஸ்டடி கேட்டோம். யாக்கோவை பார்த்து எனக்கு பிள்ளை தாப்பா, இல்லாட்டி நான் சாகுறேன்னா, பிள்ளை தருவதுக்கு நான் என்ன தேவனா? தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்தார் அப்படின்னு சொல்லி இப்போ பிள்ளை பாக்கத்தை அந்த கொடுக்குறார். கொடுத்த உடனே என்ன சொல்ற வாசிங்க. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை யார யோசேப்பை பெற்று, பார்த்தீங்களா, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொல்லி, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப் என்று பெயரிட்டார். கைகளை வச்சு சொல்லுங்களே அல்லேலூயா. அவளே சொல்ற, அப்பா குழந்தை இல்லாமல் இருப்பது ஒரு நிந்தை என்பது வேதம் சொல்ல. ஒருவேளை கேட்கிறவர்களுடைய உள்ளத்தில் இது இல்லை அப்படின்னா, நீ 100 வயதில் ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்தது உண்மை என்றால், கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்த ராகேலுக்கும் பிள்ளை கொடுத்தது உண்மை என்றால், அன்னாளுக்கும் பிள்ளை கொடுத்தது உண்மை என்றால், சகரியா எலிசபெத் முதிர்ந்த வயதிலும் பிள்ளை இல்லாமல் இருந்த பிள்ளை யோவானை பெற்று கொண்டார்களே, பெற்று உண்மை என்றால், கேட்கிற உங்களுக்கும் தேவன் பிள்ளையை தந்து நிந்தையை மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ ஒன்று வந்தால் தான் நம்ம நிந்தை என்ன செய்து மாறுகிறது என்பதை ராகேல் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நிந்தை யாருக்கு வரும் அப்படின்னா, உலக மனிதர்களுக்கு வராது. அவங்க இருப்பதே நிந்தையில் தான் இருக்கிறாங்க, துன்மார்க்கமாக இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நிந்தை வரும். ஒரு அலையை சொல்லுங்களேன். இந்த நிந்தை ஒரு வேளை வெளியிலிருந்து வரலாம், ஒருவேளை உள்ளுக்குள்ளிருந்தே என்ன செய்யலாம், வரலாம். சங்கீதத்தில் நம்ம நீதிமானு துன்மார்க்குன்னு யாரும் நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ உள்ளே இருந்து நிந்தை வரலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை நம்ம யாரையும் நிந்திக்கக்கூடாது. ஒரு அலேச்சன்களே அல்வையா, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லது அந்த நிந்தை என்பது அற்பமாய் எண்ணுகிறது. அற்பமாய் அவங்கள ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த மேட்டிமை பெருமையினால் மற்றவங்களை மதிக்காமல் இருப்பது நிந்தை தான். இப்போ ஒரு வேத பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம 11ஆவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்திலுக்கு யாபேசை முற்றுகை போட்டான். நல்ல கவனிங்க, கீலேயாத்துடைய யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர்கள் எல்லாரும் நாகாசை நோக்கி எங்களோட உடன்படிக்கை பண்ணும். முற்றுகை பண்ணிட்டான், தப்பிக்க முடியாது. நாகாஸ் என்றால் சர்பம்னு அர்த்தம். பைபிளில் 3 பேர் இருக்கிறாங்க, அம்மோனியன் ராஜாக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. நாகாஸ் என்பதுக்கு சர்பம், விஷம் நிறைந்தது, அது கொத்ததான் செய்யும். இப்போ முற்றுகை போட்ட உடனே யாபேசில் இருக்கிற அந்த ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவனோடு கூட உடன்படிக்கை செய்ய, சமாதானத்தை ஏற்படுத்த, வாசிங்க அந்த வசனத்தை, எங்களோட உடன்படிக்கை பண்ணும் அப்பொழுது உம்மை சேவிப்போம், அப்பொழுது நாங்கள் உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியன் நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணை நல்ல கவனிங்க, நான் உங்களுடைய ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடுங்குவான்.
பிடுங்கி இதனால இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் இதனால் இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரப்பண்ணுவதே நான் உங்களோடு பண்ண உடன்படிக்கை என்றார். ஒரு அல்லேலூயா. சிலருடைய வாய்க்கு பாருங்க, நம்ம எவ்வளவுதான் இசைந்து சமாதானமாக போனாலும் அவங்க சமாதானம் என்ன செய்ய மாட்டாங்க, வருவது இல்லை. சில நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் நம்ம இறங்கி போனாலும் சில வாழ்க்கை சொல்லுவாங்க, எவ்வளோதான் நான் இறங்கி போனோம் அப்படிம்பாங்க. இப்படி இவங்க முற்றுகைப்பட்டன சரி இறங்கி போயிடுவோம், நம்ம உடன்படிக்கை பண்ணிவிடுவோம், இனி நாங்கள் உண்மையை என்ன செய்வோம், செய்விப்போம். கிட்டத்தட்ட 18 வருஷம் அடிமைகளாகவே நாகாசுக்கு இஸ்ரவேல் ஜனங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அப்படி இல்லை, நான் ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன், உங்களுக்கு நிந்தை வர பண்ண. ஒரு அல்லேலூயா. நிந்தை என்பது நிரந்தரமான நிந்தை உங்களுக்கு நான் உண்டு பண்ண. ஒரு வலது கண்ணை நான் என்ன செய்ய போகிறேன், பிடுங்கிடுவேன். பிடுங்கி உங்களுக்கு காலங்கள் வரையும் உங்கள் வாழ்நாள் முழுவதையும் உங்களுக்கு நிந்தையை தவிர எது வராமல் செய்வேன் என்று சொல்லுகிறான். ஏன் அவன் வலது கண்ணை பிடுங்குறான்? பைபிளை சொல்கிறார், உனக்கு வலது கண் இடம் இருந்தால் அதை பிடுங்கி என்ன செஞ்சுடு போடுங்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கு. இவன் என்ன செய்கிறான்னா, ஒவ்வொருடைய வலது கண்ணை அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 130,000 பேரோ எவ்வளோ பேர் இருப்பாங்க, 3 லட்சம் பின்னாடி பார்க்கலாம். அத்தனை பேருடைய வலது கண்ணை நான் பிடுங்கிட்டேன்னா அவங்களுக்கு சரியான பார்வை உண்டாகாது. ஒரு அல்லேலூயா. கேடயத்தை சரியான பார்வையினால் பிடிக்க முடியாது. ஈட்டியை தங்களுடைய பார்வையினால் எய்வதற்கு அந்த பார்வை உண்டாகாது. எதிராளியும் அம்புகள் எய்வதற்கு அந்த பார்வை உண்டாகாது என்பதற்காக நிரந்தரமாக அந்த வலது கண்ணை பிடுங்குவது தான் அவளின் நிந்தை என்பதை அறிந்து சொல்லுங்களேலுயா. கையில் சொல்லுங்களேலுயா. இதற்கு முன்பாக நம்ம ஒரு யுத்தத்தை குறித்து பார்க்கும்போது கையினுடைய பெருவிரலை விட்டுவாங்க, காலுடைய பெருவிரலை விட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, கால் என்பது ஊன்றி என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது, யுத்தத்துக்கு போக முடியாது. இந்த பெருவிரல் இல்லைன்னா எதையும் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. ஆனால் இங்கே வலது கண்ணை நான் என்ன உடன்படிக்கை பண்ணி நிரந்தரமாக உங்களுக்கு நிந்தை வர பண்ண நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதற்கு யாபேஸ் மூப்பர்கள் நாங்கள் இஸ்ரவேல் நாடு எங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடு, ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். ஒரு வேளை எங்களை ரட்சிப்பார் யாரும் இல்லை, இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவிப்பார் இல்லைன்னா நாங்களே வந்துடுறோம், சரணடைஞ்சிடறோம், உங்களுக்கு அடிமையாக இருக்க போகிறோம். நீ வலது கண்ணா பிடுங்கனால் என்ன, இடது கண்ணால் பிடுங்கல என்ன? ஏன்னா அவங்களால முடியாது, முற்றுகிட்டாங்க. யூத மனுஷர்கள் ஒரு 30,000 பேர் தான் இருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை சேர்த்தானே அந்த 2 தேசமாக மாறிடுச்சு. அப்படி என்று நாங்கள் பார்ப்போம், ஒரு 7 நாள் டைம் கொடு. ஒரு அல்லேலூயா. நாங்கள் ஸ்தானாதிபதிகளை இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாம் அனுப்ப பார்ப்போம், எங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்க, இந்த நிந்தையிலிருந்து எங்களை வெளியே வர நாங்கள் ஒரு வேளை எங்களை ரட்சிப்ப யாருமே முன்னுக்கு வரலன்னா நாங்கள் மீண்டும் வந்து விடுவோம். அல்லேலூயா. அப்படின்ட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்த வசனத்தில் அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய எங்கே போகிறாங்கன்னா, சவுலின் ஊராகிய கிபியோவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னால் அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். ஒரு அல்லேலூயா. இந்த செய்தி கேட்ட உடனே எல்லாரும் அழுகிறாங்க. நிந்தை இன்னும் வரல, ஆனால் வருவதற்கு முன்பாக இப்படிலாம் நடக்குது என்று அவள் அழுதார்களாம். எங்கே வந்தாங்களா? சவுலின் ஊரிலே. அல்லேலூயா. கிபியாவிலே வந்தார்களாம். இப்போ சவுலை என்ன பண்ணிட்டுருக்கிறான்னா, சவுலை குறித்து நமக்கு தெரிந்த காரியம்னா, சவுல் வந்து கழுதையை தேடுகிறவன், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அவன் மாடுகளை மேய்க்கிறவனும்
விவசாய நிலங்களை உழுகிறவனாகவும் இருந்தார். அல்லேலூயா. இப்போ அவங்க சத்தமிட்டு அழும்போது இப்போ சவுலை பற்றி சொல்றாரு. வாசிங்க அடுத்தது. சவுல் மாடுகளின் பின்னாலே எங்க வர? கழுதையின் பின்னால, மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து, அப்போ வயல் வேலை செய்யற மாடுகளை விழுந்து வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன, ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை, நாகாசின் மனுஷர்கள் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். ஒரு அலை சொல்லுங்களேலூயா. அழகிறாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியல. இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம யார் ரட்சிப்பா? அந்த நேரம் பார்த்து வயலிருந்து மாடுகளை ஓட்டி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ சவுல் வந்து வயல் வேலையும் விவசாய வேலையும் ஏற்பூட்டி வேலையும் செஞ்சுருக்கிறான். வரும்போது ஏன் இவ்வளோ சத்தமிட்டு அழுகிறாங்க? ஏன் இவங்க துக்கமாக அழுகிறாங்க என்ற செய்தியை கேட்கும்போது இந்த நெகோமியா கேட்குறான் இல்லையா, அங்கே எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்று கேட்கும்போது இவன் விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாகஸ் மனுஷர்கள் சொல்லிட்டாங்க, வலது கண்ணை பிடிப்பான்னு பிடிங்க எடுத்துருவா, நிரந்தரமாக உங்களை நிந்தைக்குள்ளே பண்ணுவான், உங்களை அடிமைத்தனத்திற்குள்ளாக வைத்து விடன்னு சொன்னாங்க, எங்களை ரட்சிப்பார் யாரும் கிடையாது. அதனால் அந்த செய்திகளை சொல்லும்போது சவுல் மேலே ஆவியானவர் இறங்கினார். ஒரு அலை சொல்லுங்களேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க பாப்போம். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓரின மாட்டை கொண்டு வந்த ஓரின் மாட்டு அதை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதி கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாத எவனோ அவன் மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான அந்த பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். ஒரே சொல்லுங்களேலூயா. அப்போ எல்லாரும் சவுலுக்கு மேலே ஆவியனை இறங்கினார். அவன் கொண்டு வந்த ஓரின் மாட்டை துண்டு துண்டாக என்ன செஞ்சான்? வெட்டி எடுத்து சானாதிபதிகளுக்கு அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்து, பார், நீ நாளைக்கு இந்த நாகாஸ் ஜனங்களோட யுத்தத்துக்கு நீ வரலன்னா உன்னுடைய மாடுக்கு இதே செய்யப்படும். ஒரு அலேச்சல்களேலூயா என்று சொல்ல உடனே இஸ்ரவேல் ஜனங்க ஒருமனப்பட்டால என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி உங்க ஒரு மனம் இல்லை. ஒரு அலேச்சல்களேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு இப்போ யுத்தத்திற்கு வராங்க. அங்கே வேதம் சொல்லுகிறது, சவுல் வேற அதான் தலைமை, சாமுவேலுக்கு பின்னாடியும் எனக்கு பின்னாடியும் வராதவனுடைய மாடு எல்லாம் இப்படி தான் பண்ணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பயங்கரமான காரியங்களை கேட்ட உடனே எல்லா ஜனங்களும் ஒருமனப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த சீக்கிரமா வாசிங்க. அவர்களை பேசைக்கிலே லெக்கம் பார்த்தான். அவர் பேசைக்கிலே லெக்கம் பார்த்தா இஸ்ரவேல் புத்திரர்கள் 3 லட்சம் பேர், யூத மனுஷர் 30,000 பேர். இந்த 2 தேசமா பிரிஞ்சு யூதா எப்ரியாம் என்று. ஆக இப்போ எப்படிதான் எவ்வளோ எண்ணிக்கை? 3,30,000 பேர். ஆனால் எகிப்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்த லக்கம் 6 லட்சம் புருஷர்கள். ஒரு அலைச்சல்களேலூயா. அப்போ எவ்வளோ பேர் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து எவ்வளோ? இப்போ ஏன் அவ்வளோ குறைஞ்சி போனாங்க அப்படின்னா, பெருகி இருக்கணும். 6 லட்சம்னா 1 கோடியாய் பெருகிற. ஏன் குறைந்து போனார்கள் என்பது, இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்து சிறையிருப்புக்கு போய் எல்லாரும் அழிந்து போனார்கள். அல்லேலூயா. தேவனால் நடத்தப்பட்டது. அதை மீண்டு இருக்கிற ஜனம் இப்போ சவுல் மேலே இல்லைன்னா இந்த ஜனமாக அழிஞ்சிருக்கும். 3,30,000 பேர் அது லக்கம் பேசைகள் லக்கம் பார்க்கிறான். அது யூதாவிலும் இஸ்ரவேலி ஜனங்களிலும் மொத்தம் 3,30,000 பேர். ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி
நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கிலியாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதி வந்து யாபேஸ் மனுஷத்தில் அதை அறிவித்தார்கள். சந்தோஷப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா. யுத்தம் செய்யல, அந்த செய்தி கேட்கும் போதே அவங்களுக்கு என்ன வருது? பரவாயில்ல, நமக்கு எல்லா ஜனங்க வராங்க, நம்மை ரட்சிப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது, நம்ம நிந்தை மாறுவதற்கு, நிந்தையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் சவுல் மேலே இறங்கி இருக்கிறாரு. ஆக கண்டிப்பாக நம்முடைய நாகாசன் இடத்துல ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்கிற அந்த செய்தி கேட்ட உடனே அவர்கள் சந்தோஷப்பட்டாங்களா? ஒரு அல்லேலூயா. சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசு மனுஷன் நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம். அதை இந்த விஷயத்தை அவங்க சொல்ல மறைச்சு தந்தரமாக இருந்தாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஜனங்க வருவாங்க, ஒரு மனப்பட்டு வருவாங்க. சவுல் மேல் ஆவியனை இறங்கினார், அவன் கோபம் கொண்டான், ஓரின மாட்டை துண்டு துண்டாக வெட்டினார். இஸ்ரவேல் ஜனங்க 3,30,000 பேர் புறப்பட்டு வராங்க என்பதை மறைச்சிட்டாங்க. நாளைக்கு நாங்கள் என்ன செய்வோம், நீ சொன்னபடி வந்துடுவோம், உம்முடைய இஷ்டப்படி நீ செய்யும். ஒரு அல்லேலூயா. இஷ்டப்படி செய்ய அப்படி என்ன அர்த்தம்? நீ வலது கண்ணை என்ன செய்யலாம், பிடுங்கலாம், எங்களுக்கு நிரந்தரமான நிந்தையும் வரப்படலாம் என்று தேவனுடைய திட்டத்தை மறைத்து அடுத்த வசனம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படியாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறுகிற வரையும் அம்மோனை முறியடித்தார். தப்பினவர்கள் 2 பேராக சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார். ஒரு அல்லேலூயா. நிந்திய வர பண்ணுவேன் என்கிற அந்த கூட்டம் அட்ரஸ் இல்லாமல் போச்சு. 2 பேர் ஓடினா கூட அவனையும் விடக்கூடாது என்கிற ஒரே திட்டத்தோடு கூட தேவன் அவர்களை அழித்து போட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்களுக்கு நிந்தை என்றால் ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா. ஆவியான இறங்கின பின்னாடி தான் சவுல் கோபப்படுறான். இப்போ ஆவியானவருக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ஒரு அல்லேலூயா. அப்போ அவனுடைய மேலே ஆவியான இறங்கினதுனால இந்த யாபேசனுடைய மனுஷனுடைய கலக்கங்கள் தேக்கி நாகாசுடைய ஜனங்களை முழுவதுமாக அழித்து அவன் சொன்ன நிந்தையிலிருந்து விடுவிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை தங்களை சந்தோஷமாக தேவன் காத்து கொண்டார். அல்லேலூயா. ஆக இது அப்போ இல்லை, இதுவரையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் நிந்தையை வரப்பண்ண சத்துரு பல நிலைகளிலே அவன் செயல்படுகிறவனாக அவன் இருப்பான் என்பதை நாம் அறிகிறேன். இவன் ஏன் அப்படி பண்ணான் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து கடந்து போகும்போது அப்போ நாகாசுடைய 2 தேசம் ஓகையும் சீகேமையும் அழித்த தேவனுக்கு நன்றி வசனர்களே 2 இஸ்ரவேல் ஜனங்க அழிச்சிட்டாங்க. அப்போ இவன் என்ன தீர்மானம் பண்ணுறா, அன்றைக்கி போகும்போது இந்த 2 தேசத்தை கைப்பற்றிட்டாங்க, மீண்டும் பழி வாங்கி அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து நம்மை அதை கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்கிற நாகாசுக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியம்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நிந்தையை வர பண்ண இழப்ப செய்தது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தரை விடாமல் ஒரு சவுலின் மூலமாக ஆவியனை இறங்கி ஒருமனப்பட்டு நாகாஸ் சார்ந்த ஜனங்களை எல்லாம் ஓட விரட்டி கர்த்தர் அழித்து போட்டார். அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. இப்போ இந்த நெகோமியாவுடைய சூழ்நிலை அதான் வருது, இதே தான் வருது. யாரை மீந்தி இருக்கிற ஜனங்களை நிந்தை அனுபவிக்கத்தக்க சூழ்நிலைகள் இங்கே தான் வருது. இங்கே நீங்கள் ஒரு வேத வசனத்தை வாசிங்கன்னா நெகோமியா 2ஆம் அதிகாரம், நெகோமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல இப்போ யார் பிரச்சனை நல்ல கவனிங்க. அங்கே புறஜாதிகள் சன்பலாத்தும்
அம்மோனியான தொபியா என்கிற ஊழியக்காரனும் அரபியனான கேசேமும் இதை கேட்ட இவங்க ஆலயத்தை கட்ட போகிறாங்க, அலங்கத்தை கட்ட போகிறாங்க, வாசலை கட்ட போகிறாங்க என்கிற செய்தியை கேட்டபோது யார அந்த ஜனங்களை பரிகாசம் பண்ணி, ரெண்டாவது பரிகாசம் மாத்திரம் பண்ணாங்களே, நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமான கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களது காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரன நாங்கள் இழந்து கட்டுவோம். உங்களுக்கு என்றால் எருசலேமில் பங்கு கிடையாது, பாக்கியம்னா அதிகாரம் கிடையாதுன்றது, உரிமை இல்லை, உங்கள் பேர் விலங்க ஒன்றும் இல்லை என்று அவளோடு இவங்க யாரு? ரெண்டுமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். தொபியாவும் சன்பலாத்தும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அதே ஜனந்தான் தன்னுடைய ஜனத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. ஒரு அலேச்சுன்களே இல்லையா? இப்போ நெகோமியாவின் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த சொற்ப ஜனம் எருசலேமுடைய அலங்கத்தை கட்ட, எருசலேமுடைய வாசல்களை கட்ட, எருசலேமுடைய காரியத்தை செப்பனிடும்படியாக இவர்கள் கடந்து போகும்போது இவங்க தடையாக செய்கிறாங்க. ஒரு அலேச்சுன்களே இல்லையா? உங்களுக்கு இது என்ன வேலை அப்படி என்று தடை செய்கிற ஒரு கூட்டம் அங்கே இருக்க தான். ரெண்டு பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எங்களுடைய பரலோக தேவன் இதெல்லாம் கைவிட பண்ணினார், நாங்கள் இதை செய்யத்தான் போகிறோம், நாங்கள் எழும்பி கட்டுவோம். அல்லேலூயா இல்லையா? நாங்கள் கட்டிடுவோம். ஆனால் இங்கே உங்களுக்கு எந்த பங்கு கிடையாது, பாத்தியம்னா அதிகாரம் கிடையாது, உங்கள் பேர் விளங்க பண்ணுவதும் இல்லை. ஒரு அல்லேலூயா இல்லையா? அப்போ இது ஆவிக்குரிய சபையில் இருக்கா அப்படின்னா இருக்கு. யாராவது ஒரு நல்ல காரியம் சபைக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டான்னா அதுக்கு எதிராக எழும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு அல்லேலூயா இல்லையா? இப்போல்லாம் எதுக்கு, இது எதுக்கு, அது எதுக்கு என்று தொபியாவை போலும் சன்பலத்தை போலவும் தடை செய்கிற தேவனுடைய காரியத்துக்கு எதிராக, தேவனுக்கு செய்ய வேண்டும் என்ற ஜனத்துக்கு எதிராக அவளை பரிகாசம் பண்ணி அவளை நிந்தித்து அதற்கு தடையாக எழும்புகிற கூட்டம் எல்லா சபைகளிலும் இருக்கத்தான் செய்கிறோம். ஒரு அலேச்சுன்களே இல்லையா? நீ எதுக்கு செய்கிற, வேறு யாராவது செஞ்சுட்டு போட்டோம் என்கிற இது தேவனுடைய காரியம், இதை எதிராக நாம் செயல்படக்கூடாது, இதை நாம் பரிகாசம் பண்ணக்கூடாது, செய்கிறவளை நிந்திக்கக்கூடாது என்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே வராமல் எப்படி செஞ்சிருவாங்க பார்த்துடலாம், இது எப்படி செய்வாங்க என்று பார்த்துடலாம். முடிந்த அளவு சபைக்கு அந்த செய்கிற கூட்டத்துக்கு எதிராகவே என்னென்ன செய்யக்கூடாத அளவுக்கு தொபியாவை போலும் சன்பத்தாவை போலவும் தடை செய்கிற கூட்டம் அன்னைக்கு இருக்கு, இன்றைக்கி இருக்குதாச்சு. அதே சொல்லலையா? பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டு பாருங்கள், எல்லா ஊழிய இடத்துல பாச என்ன சபை இல்லைப்பா, 2 பேரால் தான் பிரச்சனை அப்படிம்பாங்க. நீங்கள் யாரை கேளுங்க, உங்கள் வீட்டுக்காரையும் கேளுங்க, 2 பேர் தான் பிரச்சனைம்பாங்க. அன்றைக்கி 2 பேர் தான் இருந்திருக்கிறாங்க, இன்றைக்கி அப்படி தான் இருந்துருக்குறாங்க. ஒரு அலேச்சுன்களே இல்லையா? சபை வளர விடாதபடி, சபையை காரியங்களை எழுப்ப முடியாதபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சன்பலா தொபியாய் போல் எங்கேயும் 2 பேர் என்ன செய்வாங்க, எழும்பி நிற்பாங்க. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவன் நம்மேல் இறங்கி வரும்போது நாம் ஒருமனப்பட்டு நாம் எழும்பி கட்டுவோம் என்று கட்ட வேண்டும். அலேச்சுன்களே இல்லையா? சொல்லிட்டாங்க, அப்படி கட்டி நாங்கள் முடிச்சிடுவோம். ஆனால் உங்களுக்கு இதில் பங்கு கிடையாது, உங்களுக்கு இது உரிமை கிடையாது, உங்களோட நாம ஒரு காலம் விளங்க போவது இல்லை. முதலே சொல்லுங்களேயா? இதே 2 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் நெகமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரையும்
செய்தியை நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து, பார்த்தீங்களா இன்னைக்கு அதை நடக்குதா? சபையில் ஒரு காரியம் சொன்னா சில கோபம் வருதா? வருது. ஆனால் கோபப்படக்கூடாது. அல்லேலூயா. சன்பலாத் என்ன செய்கிறான்? அவன் கோபித்து எரிச்சல் வேற இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி அந்த அற்பமான பார்த்தீங்களா, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அலங்கத்தை கட்டுறாங்க, என்னையா செய்ய போகிறாங்க, வேற பொழப்பு இல்லையா அப்படிமா அற்பமாய் பண்ணி கோபம் எரிச்சல் அடைந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்க செய்கிற காரியம் என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, அவங்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளில் யாரு அதுக்கெல்லாம் செய்ய இடம் கொடுப்பாரோ, பலி அங்க போய் பலியிட்டுருவாங்களோ, ஒரு நாளிலே முடித்து விடுவார்களோ, இந்த வேலையெல்லாம் ஒரு நாள் முடிச்சிடுவாங்களோ, சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று எல்லாம் முடியுமா கொடுக்குவார்களோ. இப்படிதான் அந்த சன்பலாத்தும் தம்பி. ஆனா கர்த்தர் ஒரு மனிதன் மேல ஆவியான இறங்கினதுனால 3,30,000 பேர் ஒருமனப்பட்டாங்க. ஒரு அல்லேலூயா. எல்லா சபையில பாருங்க, யாருக்குள்ளாகிலும் ஆவியானவர் இறங்கி அந்த காரியங்களை நிறைவேற்றுகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதற்கு இசைந்து போகிற ஜனங்களை எழுப்புகிற தேவனுடைய வல்லமை. அவங்க சொல்றாங்க, எவ்வளோ கிண்டல் பண்றாங்க, முடிச்சிடுவீங்களோ, ஒரு நாளில் பலியிடுவீர்களோ, அலங்கத்தை கட்டி பிடிவீங்களோ, அங்கே போவீங்களோ, வந்துடுவீங்களோ, அப்படி செஞ்சிருவாங்களா அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா, மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பீங்களோ, அங்கே தான் ஒன்றும் இல்லையே, தன் சகோதரருக்கு சமேரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது தொபியா அவன் பக்கத்தில் யார் பக்கத்தில் என்ன வாசிங்க? சன்பலாத் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினால், ஒருவேளை அவங்க வேலை செஞ்சாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனாலும் அவருடைய கல் மதில் இடிந்து அப்படி பக்கத்தில் நாங்கள் செய்யட்டும். அது எவ்வளோ நாள் நிற்கும், எவ்வளோ நாள் போகும், அது ஒரு நாள் பழுதடிஞ்சிடும், இடிஞ்சிடும், செய்யட்டுமே அப்படின்னு அவனுக்கு பக்க பலமாக ஒருவன் எழுப்புகிறார். ஒரு அல்லேலூயா. எழுப்பிட்டு சொல்கிறாங்க, கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்றார். ஒரு அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என்னத்தை பண்ண, சும்மா கண் தடை பண்ண, ஒரு நரி ஏறி போனால் அந்த மதிலெல்லாம் இடிந்து விழுந்து விடும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில், எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுவதை கேட்டு அவமதிக்க கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவருடைய தலையின் மேலே திருப்பி அதை சிறப்பின் தேசத்தில் சூறைக்கு, அப்படின்னா எதற்கு? அடிமைத்தனத்துக்கு, கொள்ளைக்கு ஒப்புக்கொடும். அவள் அக்கிரமத்தை மூடி போடாதையும். ஒரு அல்லேலூயா. எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாமல் இருந்தா அப்படியெல்லாம் இருக்குல்ல, இப்ப அதை மூடாதீங்க. அவர்கள் பாவம், அப்படி பாவம் உமக்கு முன்பாக கொலைச்சிடக்கூடாது. நீங்க கொலைச்சிட்டேன்னா மீன் அந்த பாவத்தை எடுத்துருங்க, கொலைக்கப்படாது இருப்பதாக கர்த்தர்களுக்கு மனமடிவு உண்டாக பேசினார்களே. ஒரு அல்லேலூயா. ஊழிய வளர்ச்சிக்காக, எருசலேம் கட்டிடத்திற்காக எங்களை சோர்ந்து போக, மனவடிவு உண்டாக, நாங்கள் நிந்திக்கிற அளவுக்கு அற்பமாக அவர்கள் பேசினார்களே. ஒரு அல்லேலூயா. கையில் ஊதி சொல்லுங்களேலூயா. பேசினால எங்களுக்கு வர நிந்திய அவர்களுக்கு என்ன செய்யுங்க, திரும்பி போக பண்ணுங்க என்று அதில் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. அடுத்தது, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைத்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலா இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா.
ஆவலா இருக்கிற ஜனத்திற்கு விரோதமாக எழும்புகிற நிந்தை. தொபியாவும் சன்பலாத்தும். ஆகவே அந்த இடத்துல நம்ம இல்லாமல் எதை செய்தாலும் நம்ம தோல் கொடுத்து, மோசேக்கும் ஆரோனும் அங்கே ஊரும் தோல் கொடுத்ததை போல அவங்களை தட்டி கொடுத்து நீங்கள் செய்யுங்க, நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த உள்ளங்கள் இருந்தால் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்களே. அல்லேலூயா. நமக்கு வருகிற நிந்தையும் அவங்க பக்கமே, சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா, அவங்களுக்கே அது திரும்பி போவதாக என்று அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். இப்போ நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இன்னும் நிந்தை எங்கெல்லாம் வருது அப்படின்னா, 1 சாமுவேல் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரையும் வாசிங்க. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது, எந்த மனுஷன்? கோலியாத்தை காணும்போது. அந்த மனுஷன் யாரு? கோலியாத்தை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேல் யார? இங்கே அதுதான் நடக்குது. ஒரு மனிதன் இஸ்ரவேலை முழுவதும் நிந்திக்கிறான். சவுலுடைய நாட்களில் வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவன் ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமார்த்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கும் இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுக்கப்படும். அப்பொழுது தாவீது தன்னென்று நிற்கிறதை பார்த்து இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள சேனைகளின் நிந்தியதற்கு விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தன். ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்தித்தார். ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை யார் நிந்தித்தாலும் அது கர்த்தரை நிந்திப்பதற்கு சமானம். ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனனுடைய நிந்திப்புக்காக சொல்லலை, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தானே. 40 நாள் வந்து நிந்திச்சுட்டே இருக்கிறான். எல்லாரும் பயந்து நடுங்கி அவனோட உயரம் எடை பார்த்து எல்லாம் பயந்து சவுல் முதல் நடுங்கி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அறிவிப்பு, அப்படி வின் பண்ணால் ராஜ்யத்திலும் சவுலுடைய மகளும் எல்லா வித தருவார் என்று தாவீது கேட்கும்போது, தாவீதுக்குள்ள என்ன கோபம் வந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனாய கர்த்தரை நிந்தித்தானே இவன் ஏமாத்துறான். ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. கையில் சொல்களே. அல்லேலூயா. சின்ன தாவீது தான், அவனுக்குள்ள அந்த வைராக்கியம் வந்ததுனால. அடுத்தது வாசிங்க. 24 நம்ம 27 வரை. அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. அப்போ தாவீது என்ன செய்தான்? ஆற்றங்கரை போய் 5 கூழங்களை எடுத்து ஒரு கல்லினாலே, சின்ன கல்லினாலே இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்த, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை நிந்தித்த அந்த கோலியாத்தை அதனாலே வீழ்த்தினான். ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. கையில் வச்சு சொல்களே. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பார்வைக்கு கோலியாத்தை போல தோண, எப்படா நம்ம இவங்க கூட மல்லு கட்ட, டெய்லி நமக்கு டெய்லி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைத்தால், அவங்க கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தார்கள் என்கிற வைராக்கியம் நமக்குள்ள வரும்போது, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சிறிய கல்லினால அது கோலியாத்தை வீழ்த்தி அவனுக்கு நிரந்தரமான நிந்தையை உண்டு பண்ணினை போல தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருந்து, அந்த கல் இயேசுவை குறிக்கிறது. ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. அது சொல்றாரு இல்லையா, இந்த கல்லின் மேலே மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஆக அந்த கல் இயேசுவாகிய கல்லின் மூலமாக
அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அத்தருடைய நிந்தனைகளை மாற்றி ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார். ஒரு அலேச்சுகளே லூயா. இதை தான் நிகமையாக இஸ்ரவேல் ஜனங்க அவங்க நிந்தையும் அனுபவிக்கிறாங்க, மகா தீங்கையும் அனுபவிக்கிறாங்க. ஒருவேளை இதை கேட்கிறது எவ்வளோ பலரால் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு தலை நிமிராத வாழ்க்கை இருக்கலாம். இன்று கர்த்தர் உங்கள் மேலே அந்த ஆவியானவர் இறங்கி வரும்போது நீங்கள் உங்களை நிந்தை எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லது சொல்களே லூயா, சத்தமதா சொல்களே லூயா. அப்படி அந்த வசனத்தில் வாசிக்கும் போது விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியம்மாத்திரம் என்று கேட்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கோலியாத்து ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பினவன். உரலே சொல்களே லூயா, கையில் சொல்களே லூயா. புறஜாதிகளினால் வருகிற பிரச்சனை, உள்ளுக்குள்ளேயும் பிரச்சனை வரும். நிந்திர தேவனை அறியாதவன் மூலமாக, வேறுபாட்டும் ஜீவியும் இல்லாதவர்கள் மூலமாக, மாறுபாடு சந்ததி விட்டு விலகாத ஜனத்தின் மூலமாக சபைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிந்தை வரும்போது ஒரு தாவீதை கொண்டு பெலிஸ்தனை வீழ்த்தி இஸ்ரவேலுடைய நிந்தையை மாற்றின தேவன் நம்முடைய நிந்தையெல்லாம் மாற்றுவார். அல்ல சொல்களே லூயா, சத்தமாதா சொல்களே லூயா. இப்போ யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரையும் வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம். எகிப்திலிருந்து புறப்பட்ட நெல்ல கவனிங்க, இதெல்லாம் நம்ம எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள், ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள், ரட்சிக்கப்படாம இருந்தாங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷனான யாவரும் ஆளு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஒழுகிற தேசத்தில் அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். அவர்களுக்கு பதிலாக நல்ல கவனிங்க, இவங்களுக்கு பதிலாக ரட்சிக்கப்பட்ட ஜனன் தேவனுக்கு விரோதமாய் ஏற்பனா நமக்கு பதிலாக வேறு நபரை எழுப்புவார். ஒரு நல்ல சொல்களே லூயா. பைபிள் ஒரு வசனம் இருக்கு புதிய படத்தில், ராஜ்யத்தின் புத்தர் புறம்பாக என்ன செய்வாங்களா இருப்பார்கள், ஆனால் இவளுக்கு முன்பாக வேசித்தனம் செய்கிறவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் இருப்பாங்க. ஒரு அலைய சொல்களே லூயா, சத்தமாக சொல்களே லூயா. ஆக சொல்றாரு, அடுத்தது வாசிங்க சீக்கிரமா. அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் எழுப்பின பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதம் பண்ணினான். இப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டார். விருத்த சேதம் பண்ணினா வழியிலே அவர்களை விருத்த சேதம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதம் இல்லாதிருந்தார்கள். அவர்கள் விருத்த சேதம் இல்லாமல் இருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்திலே தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாச்சு, விருத்தத்தின் இன்றைக்கு எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். ஒரு அலை சொல்களே லூயா, கையில் ஒரு சொல்களே லூயா. அப்ப எகிப்து என்றால் நிந்தை. எகிப்து என்றால் இந்த உலகம் முழுவதும் நிந்தை தான் நமக்குள்ள. ஆனால் என்றைக்கு அவர்கள் கில்காவிலே விருத்த சேதனை பண்ணார்களோ, ஆண்டு சொல்றாரு, எப்பா பண்ணிட்டீங்க, நான் எகிப்தில் இருந்த நிந்தைய புரட்டி போடுவேன். ஒரு அலை சொல்களே லூயா,
புரட்டி போடுவேன்னா அந்த நிந்தை எவ்வளோ பெருசாக இருக்கும். பெரிய கண்மலையை புரட்டி போடுவதை போல, பெரிய பாறையை புரட்டி போடுவதை போல இஸ்ரவேல் ஜனங்கள் கில்காலிலே விருத்த சேதனை பண்ணப்பட்ட அந்த ஜனத்தின் மேல் இருக்கிற நிந்தையை தேவன் புரட்டி போட்டார். அல்லேலூயா. இது கேட்கிற தேவ பிள்ளை, நீ ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக இருந்தால் எத்தனையோ வருடமா ஒருவேளை புரட்டி போடாதபடி உன்னை விட்டு நீங்காத நிந்தையை, மனிதன் அல்ல தேவனே உன் நிந்தை உன்னை விட்டு, குடும்பத்தை விட்டு, உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அவரே இன்றைக்கு அதை புரட்டி போடுவார். ஒரு அல்லேலூயா. கையில் சொல்லுங்க. லாசரு உயிரோடு இடம் பண்ணனா கல்லை புரட்டணும். அது ஜனங்கள் புரட்டினாங்க, உயிரோடு இழந்தார். ஆக நிந்தை மாறணும் அப்படின்னா கல் புரட்டப்படணும். ஒரு அல்லேலூயா. அந்த நிந்தை என்கிற பெருங்கல், நிந்தை என்கிற பாறை, நிந்தை என்கிற கண்மலை போல இருக்கிற மலை போல இருக்கிறவைகளை நம்மால் அதை புரட்ட முடியாது. தேவனே அது பெயர்ந்து போக அதை நம்மை விட்டு புரட்டி போடுகிற தேவன். ஒரு அல்லேலூயா. ஒருவேளை பேசுகிற அடியன் மேல் நிறைய நிந்தை இருந்தாலும், குடும்பங்கள் மேலே நிந்தையாக இருந்தாலும், உங்கள் மேல் நிந்தையாக இருந்தாலும், கேட்கிற ஜனங்கள் மேலே நிந்தையாக இருந்தாலும், இன்னைக்கு விசுவாசிங்க, உங்கள் மேல் இருக்கிற அத்தனை சந்ததிகள் மேல் இருக்கிற நிந்தையை அதை தேவனை இன்றைக்கு புரட்டி போடுவார். அல்லேலூயா. அது யூதா மனுஷர்கள், யாபேசின் ஜனங்கள் செய்தி கேட்டவுடனே சந்தோஷப்பட்டதை போல நீங்கள் சந்தோஷமடையத்தக்க தேவன் நிந்தை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடுவார். அல்லேலூயா. அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருகிற நிந்தை. சீக்கிரமாக வசனத்தை மாத்திர வாசிங்க பார்ப்போம். இன்னும் நிறைய காரியம் இருக்குது. சங்கீதம் 119:22 வாசிங்க. 119:22 வாசிங்க. சீக்கிரமாக வாசிக்கணும். 119:22. அவன் சொல்கிறான், தாவீது எல்லாருக்கும் நிந்தையும் அவமானத்தையும், அவன் பாண்டமில்ல, நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே நிந்தை அவமானத்தை என்னை விட்டு அகற்றும். அந்த கல் அந்த நிந்தை புரட்டினதை போல எங்கள் மேல் இருக்கிற நிந்தை அவமானத்தை புரட்டி போடுவீராக. அல்லேலூயா. அதே நீங்கள் சங்கீதத்தில் 39ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து, என் மீறுதல் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும். மூடருடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். அப்ப யார் தான் நம்ம நிந்திக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மூடர்களாக இருப்பதினால நம்ம நிந்திப்போம். அந்த நிந்தையிலிருந்து என்னை விளக்கும் என்று அதே தாவீது சொல்லுகிறான். அதே 123ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 123:3-4. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இங்க சேர்ந்து சொல்றாங்க இஸ்ரவேல், எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். நிறைஞ்சிட்டோம். கடலில் தண்ணி நிரம்பினதை போல, குளத்தில் தண்ணி நிரம்பியதை போல நிந்தையால் நாங்கள் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவனுடைய சுகபோகமாக வாழ்கிற ஜனங்களுடைய நிந்தனையினாலும், அவங்க எங்களுக்கு செய்கிற நிந்தையினாலும், அகங்காருடைய இகழ்ச்சி, எங்களை இகழாங்களே அற்பமா இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. மிகவும் நிந்தையினாலே நிறைந்து. ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நிந்தையை புரட்டி போடுகிற தேவன். அல்லேலூயா. சங்கீதம் 69 கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை வாசிங்க. உமது நிமித்தம். அப்போ நம்ம சகிக்கிற நிந்தையை சகித்தே வேற்று மனுஷனானேன்.
என் தாயின் பிள்ளைக்கு நான் அந்நியனானேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நல்ல கவனிங்க, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தை என் இருதயத்தை விழுந்தது அப்படிங்கிற. அப்ப அத்தானே நிந்தை தேவனுக்காக, சபைக்காக, சபை வைராத்திற்காக, தேவ நாமத்திற்காக செய்கிற போது அத்தனை நிந்தையும் நம்ம மேல விழுமா. ஒரு அலைய சொல்களே லூயா, கையில் சொல்களே லூயா. ஆனால் அந்த நிந்தையை சகித்து கொண்டு தேவ ராஜ்யத்திற்காக கட்ட வேண்டிய எல்லா காரியத்தையும் நாம் செய்யணும். ஏசாயா 51:7 வாசிக்கும் போது வாசிச்சு பாருங்க. ஜனங்களையும் செவி கொடுங்கள், மனுஷுடைய நிந்தைக்கு பயப்படாமலும் கலங்காமல் இருப்பீர்களாக. ஒரு அலைய சொல்லலே லூயா. உங்களே ஜனங்கள் தூசிப்பாங்க, நிந்திப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் கலங்காமல் இருங்க. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி பிளந்து போக செய். மரத்தை பிளப்பதை போல கோராக்கின் புத்திரரை பூமி பிளந்து விழுங்கினதை போல, பூமி அதிர்ச்சினால பூமிகள் அங்கே விழுங்குவது போல, பிளந்ததை போல, இயேசு ஒலிவமலையில் கால் வைக்கும்போது அந்த ஒலிவமலை பிளப்பதை போல நம்ம இருதயங்கள், நம்முடைய வாழ்க்கைகள் பிளந்து போகுமா. அல்லே சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்ம மேலே என்னென்ன நிந்தியாக இருக்கும் அதெல்லாம் தேவன் நமக்கு புரட்டி போடுகிற தேவனாக இருக்கிறார். அப்படியே நம்ம எழும்புவோம். எழும்பி நின்று ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நான் நிந்தையை தான் அனுபவிச்சிட்ருக்கிறேன், என் நிந்தையெல்லாம் மாறணும். என்னை நிந்திக்கிறவர்கள் உலக மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. எங்களை அற்பமாய், அவமானமாய், ஏளனமாய், எங்களை இகழக்கூடியவர்களாக, எங்களை பரிகாசம் பண்ணக்கூடியவர்களாக, நாங்கள் செய்கிற நீதிக்கு எதிராக, நியாயத்துக்கு எதிராக, பரிசுத்தத்துக்கு எதிராக அந்த நிந்தையெல்லாம் நீங்கள் புரட்டி போடுங்க ஆண்டவரே. ஆண்டு ஒரு சமத்தில் அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுத்து சோதரம் பண்ணுங்க மாமா. சோதர ஆண்டவரே. ஓ ரீபால எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையை பேசி நிந்தை என் இதயத்தை பிளந்ததுங்கிறார். ஆனால் நீ தைரியமாயிரு, பயப்படாத, கலங்காத. தேவனுக்காக நிந்தையை சகித்து கொள்ள வேண்டும். நிந்தையை சகித்து தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய விசுவாச வாழ்க்கையை செய்யப்படும் போது கர்த்தர் நிந்தைக்கு பதிலாக ஆனந்தத்தை, ஆனந்த தைலத்தை ஊற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் எங்களோடு பேசினீரப்பா. நிந்தையாக தான் நிறைந்திருக்கிறோம், நிந்தையினால் நிறைந்திருக்கிறோம். எங்கள் நிந்தையினால் நிறைந்திருக்கிற நிந்தையெல்லாம் நீங்கள் புரட்டி போடுங்க. கில்காலிலே எகிப்தின் நிந்தையை புரட்டின தேவனே, ஒரு கோலியாத்தின் தாவீதின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை கோலியாத்தின் மூலமாக வருகிற நிந்தையை புரட்டினவர். தொபியா சன்பலத்தின் மூலமாக வந்த பிரச்சனையை நெகோமியாவின் சார்ந்த கூட்டத்தின் மூலமாக நிந்தையை மாற்றின தேவனே. ராகேலுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்த அந்த நிந்தையை மாற்றினவர். கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்குவதார். எல்லாம் சோத்திர பண்ணுங்க. சோத்துர 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 சோத்துர.
உன் நிந்தையை புரட்டி போடுகிறவர் உனக்கு முன்பாக வருகிறார். அது உங்களால் மாற்ற முடியாது, என்னால் மாற்ற முடியாது. அவரே அதை புரட்டி போடுகிறார். அதை அவரை புரட்டி போட்டால் மீண்டும் அந்த நிந்தை நமக்கு வராமல் பாதுகாப்பார். எல்லாம் சோதரம் பண்ணுங்க. சோதரம் சோதரம். வீழ்ந்து போகாமல் தடுக்கி வீழாமல் காக்க வல்லவரே, தினமும் காப்பவரே. நான் வீழ்ந்து போகாமல் தடுக்கி வீழாம் காக்க வல்லவரே, தினமும் காப்பவர். உமக்கே உமக்கே மகிமை மாட்சிமை. ஐயா உமக்கே உமக்கே மகிமை விழுந்து போகாமல் தடுக்கி வீழாமல் காக்க வல்லவரே, தினமும் எத்தனை நிந்தை வந்தாலும் விடாதபடி இதுவரையும் காத்த தேவன், இனியும் காக்கிற தேவன். அதற்காக பிதாவாகிய தேவனை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம். நம்மை ஆட்சி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தவானாகிய நெகோமியா என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாங்கள் நிந்தையை குறித்து தான சத்தியத்தை, அந்த ஜனங்க நிந்தையை அனுபவிக்கக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கும் அநேக நிந்தையோடு இருக்கிறாங்க. அப்போ நிறைந்து இருக்கிறார்களே, அந்த நிந்தையை நீ புரட்டி போடுவதற்காக ஜெபிக்கிறோம். யார் வயிற்களை குறைய நிமித்தம் நிந்தையாக இருக்கிறார்களோ அந்த நிறைவை நீ கொடுத்து அந்த நிந்தையை நீ மாற்றுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற யாவரும் மேலும் அந்த நிந்தையை புரட்டி போடுவதாக சபையாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சவுலை போல, தாவீதை போல, ஆண்டவரே நெகோமியாவை போல நாங்கள் தேவனுக்காக எழும்பி கட்டுவோம் என்கிற தீர்மானத்தோடு இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பகல் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய ஆன்மமும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரைக்கும் புரிந்தோம் சதா கால என்று நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.